கர்ஜிக்கும் சிங்கத்துக்கு இணையான வீரத்தினையும் பிளிரிடும் யானையின் பலத்தினையும் கொண்ட திருலோகாதிபதியாம் எங்கள் மன்னன் ராவணேஸ்வரன் ஆண்ட வீரபூமியாம் லங்காபுரி. இயற்கைகளிலும் தொன்மை வரலாறும் கொண்ட கடலரசியின் செல்ல குழந்தையாய் அனைத்து வளங்களையும் தன்னகத்தே கொண்டு பட்டு பாதையின் முடிசூடா மன்னனாக திகழ்கின்றது இந்துவின் நித்திலமாக விளங்கும் இலங்கை தீவு. போர்வைத்தனில் தவிழ்ந்து கார்மேகம் அடிக்கடி பொழியும் பன்னீர் தனில் மிதந்து துடிப்பாய் பாயும் நதிகள், செழிப்பாய் வளரும் கதிர்கள், பசுமை தாயின் இணையில்லா கீதமும், மலைகளில் பட்டுவரும் தென்றலின் தாளமும், மலைச்சாரலின் அழகிய நர்த்தனமும், மலைமுகடுகளை அரண்களாய்க் கொண்டு குறைவில்லா இயற்கை வளத்தோடு மிளிர்கின்ற பதுளை மாநகரிலே இனம், மதம், மொழி கடந்து அரவணைக்கும் தாயாய் 8 திக்கிலிருந்தும் வரும் குழந்தைகளை கல்வி எனும் ஒரே குடையின் கீழ் வழிநடத்தி செல்லும் ஊவா வெல்லிச பல்கலைக்கழகத்தில் தமிழுக்காய் வருடா வருடம் வீசி வரும் தென்று அகவைகள் பல கடந்து தடைகள் பல தாண்டி இவ்வருடம் தசாப்தத்தில் தடம் பதிக்கின்றது. தமிழுக்கு வரவிலக்கணம் கூற எமக்கு வார்த்தைகள் ஏது? தமிழால் வரையப்பட்ட இலக்கணம் நான் என்றும் எம் தமிழ்த்தாய் அன்னையின் தொன்மையையும் அழகையும் ரசித்தவர்களாக அமிழ்ந்திருக்கும் அமுதத்தினை சுவைக்கும் அடிமைகளாக வாழவே கொள்ளை ஆசை எமக்கு. அவிழ்ந்திடும் மொட்டுக்களின் வாசத்தை நுகரும் வரை நாம் அறிவதில்லை. அதுபோலவே எம் மொழிக்கும் எம் தமிழ் தாய்க்கும் அவள் பெருமையை உலகறிய செய்ய கிடைத்த வாய்ப்பே எங்கள் மலைத்தென்றல். உலக மொழிகளிலே மூத்தவளாய் பிறந்து புறப்பட்ட தென்றலிலே தவிழ்ந்து பொதிகை வரையில் கால் கொண்டு வளர்ந்தது மென்னை தமிழ். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடிப்பிறப்பின் மொழி. வள்ளுவன் வரி வகுத்த மொழி, கம்பன் கவி பாடிய மொழி, பாரதி பண்படுத்திய மொழி, காலத்தை வென்ற மொழி, இக்காலமும் போற்றும் மொழி. தரணி தமிழ் மூன்றில் தச வருடத் தென்றலாய் தொடர்கிறது வருடம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி போகினும் தொன்மை கண்ட எங்கள் மொழியின் பழமைதான் மாறுமோ? வள்ளுவனின் இருவரியிலும் நாளடியாரின் நாளடியிலும் கம்பனின் விருத்தத்திலும் பாரதியின் பல்வகைப்பாவிலும் முச்சங்கம் முன்னின்று வளர்த்த பாரறிந்த மூத்த மொழியின் பழமை மாறாமல் வரும் காலம் அத்தனையும் வரவேற்றொழுக பேருந்து பயணம் தனிலே 6ஆம் தலைமுறை சகோதர சகோதரிகளால் நம் அன்னை தமிழுக்கு அடித்தளம் போடப்பட்டது. அந்நாள் முதல் இந்நாள் வரை எந்நாளும் நம் சந்ததி அறியும் தமிழின் கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் மலைத்தென்றலின் நாமம் கொண்டு உவமைக்கும் உவமேயத்துக்கும் உண்மைக்கும் உணர்வாக உற்று நோக்கினும் உள்ளார்ந்து பார்க்கினும் நம்முள் பதிந்திருக்கும் தமிழ்மொழி நம் மொழி என்றும் செம்மொழி. அன்னை தமிழை அலங்கரிக்க 2014 முதன் முறையாக அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது மலைத்தென்றல். ஐம்பெருங்காப்பியமோ அஞ்சிருங்காப்பியமோ காலங்காலமாய் கல்வெட்டிலும் செப்பேட்டிலும் பொறிக்கப்பட்டு ஓலையில் வடிக்கப்பட்டு பரணிதனில் பாதுகாக்கப்பட்டு வந்த பழந்தமிழுக்காய் 2015 உருக்கொடுத்து உயிர் பெற்றது மலைத்தென்றல் நூல் ஒன்று. காலமும் நின்று விடவில்லை, தமிழின் மீது கொண்ட பற்றையும் எம்மவர் விட்டுவிடவில்லை. தொடர்ந்து 2016 கருப்பொருள் பாடலும் வெளியிடப்பட்டது. நம் தமிழின் கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் உலகறிய செய்யவும் உறங்கி கிடக்கும் கலைகளை வெளிக்கொண்டு வரவும் 2017 பாடசாலை மாணாக்கள் மத்தியில் நடாத்தப்பட்டது கலைத்திரல் போட்டி. இயற்கை உள்ளவரை ரசிப்பதற்காய் ரசனையையும் கலைகளையும் காட்சிகளையும் படம் பிடித்து காட்ட புகைப்பட போட்டியும் ஒருங்கே இணைந்தது தென்றலுடன். தொடர்ந்து 2018 2019 மேலும் வளர்ச்சி கண்டது எம் தென்றல். பாதிதனில் யாரும் எதிர்பாரா வண்ணம் தடைகள் சில வந்தாலும்
2023 மீண்டும் தனிச்சிறப்புடன் தலை நிமிர்ந்தது தமிழ் தாயவளின் பயணம். புதிய பரிணாமத்துடன் வார்த்தைகளுக்கான தேடலில் வெற்றி கண்டு கருத்தாடலும் ஒருங்கே இணைந்தது கம்பீரமாய். 2024 புதியதோர் அத்தியாயத்துடன் ஆதியில் இலைக்குலையை ஆடையாக்கியவன் அணுவை பிளந்து விட்டான். 7 கடலையும் தாண்டி தனது காலடியை அண்டத்தில் பதித்து விட்டான். மேலும் உயர வேண்டுமென்ற எண்ணம் ஒன்றுதான் மனிதனை விந்தை பல புரிய வழிவகுத்தது. அந்த வகையில் இன்றைய உலகினை புதுயுக நுண் கலைஞர்களின் கைவண்ணமாக்கி தொழில்நுட்ப வளர்ச்சியும் இணைந்து நடப்பு யுக புது விந்தையால் வர்ணம் தீட்ட வருகின்றது கர்த்தா. இது தமிழுக்காய் இணையும் தொழில்நுட்பத்தின் புதுவித முயற்சி. ஆண்டாண்டு காலமாக மலைத்திண்டல் விழா நடைபெற்று வந்தாலும் தமிழுக்கோர் வாகை சூட எம் தலைமுறையின் தவிப்பு என்று மோய்ந்ததில்லை. அவ்வகையில் அக்கனவு நனவாகி நம் தலைமுறையினரின் அளவில்லா அர்ப்பணிப்புகளை கடந்து 2024 தோற்றம் கண்டது நம் முத்தமிழ் பண்பாட்டுக் கழகம். இது தமிழ் மீது நாம் கொண்ட வினாவுக்கான விடை. இக்கழகத்தை வெற்றியுடன் நிறுவ கைகோத்த அனைவரோடும் எமக்கிருக்கும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளல் மிகையாகாது. அத்தனை காலமும் பல தலைமுறைகள் தாண்டி பல்வேறு பண்பாட்டு கலையம்சங்களையும் படிப்படியாய் உள்ளடக்கி புத்தக வெளியீடு, பாடல் வெளியீடு, கலைத்திரல், கருத்தாடல், கண்வழியே, கர்த்தா என பல திறன்களுக்கு மேடை அமைத்துக் கொடுத்த எம் மலைத்தென்றல் இனிவரும் சந்ததி எல்லாம் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பானையில் காலம் எதுவரையோ அதுவரை நடக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நம் தமிழுக்காய் நிறுவப்படும் முத்தமிழ் பண்பாட்டுக் கழகம் எனும் இரட்டிப்பு சந்தோஷத்துடன் 2024 ஆண்டிற்கான மலைத்தென்றல் என்று கார்த்திகை 24 திகதி உங்கள் எண்ணங்களை வண்ணமயமாக்கி கலை கலாசாரங்களை தாங்கி வந்திருக்கின்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தமிழின் சங்கமத்தோடு உம்முடன் இணைய அனைவரும் வாரீர். மலைத்தென்றல் 2024 வான்புகழ் கொண்ட தமிழுக்காய் தரணித்தமிழ் 3 தசவரிடத்தென்றல்.